நாம் கடைசி நாட்களிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆகாரம் இல்லாத பஞ்சம் அல்ல, வேதம் சொல்லுகிறது வசனம் இல்லாத பஞ்சம் உள்ள நாட்கள் வரும். இன்னைக்கு வசனம் இல்லாத பஞ்சத்துக்குள்ளே நாம் நிற்கிறோம். சத்தியம் சத்தியமாய் கேட்கப்படாத பஞ்சமான காலம் உலகம் எங்கும் வந்திருக்கிறது. கிருபையின் உபதேசத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆமென். பாவத்தை துணிகரமாய் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே சினிமா பாடலை ஒரு ஆராதனை பாடலை போல பாடுகிறவர்கள் எழும்பி இருக்கிறார்கள். தேசம் மாறிக்கொண்டு வருகிறது, உலகமே மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பஞ்ச காலத்திலேயும் இந்த நியாயபரமான புத்தகம் எத்தனை பேர் சொல்லுங்க, என் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். இந்த சத்திய வேதம் என் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். தேவனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டு இருக்கிறது. அது சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் கண்டித்தலுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருப்பதற்கு தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு கதை புத்தகம் அல்ல, யாரோ ஒருத்தர் பொழுதுபோக்காய் எழுதின புத்தகம் அல்ல. இந்த புத்தகம் யாரோ ஒருத்தர் வேலை வெட்டி இல்லாம எழுதின புத்தகம் அல்ல, ஏதோ ஒரு கதை இல்ல, ஏதோ ஒரு சரித்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதை எழுதுகிற தேவ மனிதர்கள் எழுதி கொண்டிருக்கிற பொழுது தேவனுடைய ஆவியிலே நிறைந்தவர்களாய், தேவனுடைய ஆவியிலே நிறைந்து இந்த வேதத்தை எழுதினார்கள். கர்த்தரே இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், மோசேக்கு நீ வாயாயிரு, நான் வார்த்தையாயிருப்பேன் என்று சொன்ன தேவன் வார்த்தையை ஒவ்வொன்றாய் அருளினார். இந்த வேத வசனத்தை அருமையான பக்தன் சொல்லுகிறான், அவருடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே நான் அதை உட்கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் என் வாழ்க்கையிலே புசித்தேன். இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் அசை போடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வார்த்தையை வாசித்து ஏதோ கதை புத்தகம் வாசிக்கிறது போல வாசிக்க கூடாது. ஆண்டவருடைய வேதத்தை எடுத்து இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னோடு கூட கர்த்தர் என்னை பேசுகிறார், நான் என்ன மாற வேண்டும், இதிலிருந்து தேவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று நம்முடைய ஜீவியத்தை அந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் நம்மை ஒப்புக் கொடுக்கிறது. வார்த்தையை நாம் தியானிக்கிறோம், தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 2025 தீங்கு செய்கிறவன் உன் மேலே கை போடாமல் இருக்கும்படிக்கு, ஆமென், உனக்கு முன்பதாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க கூடாதபடிக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த மனுஷனோ எந்த சத்ருவோ எதிர்த்து நின்று கரம் போட முடியாதபடிக்கு இந்த நியாயப்பிரமாண புத்தகம், இந்த சத்திய வேதம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். யோசுவாவுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய சவால் நின்றது. யோசுவாவுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. ஆமென். யோசுவா இப்பொழுது கானானை சுதந்தரிக்கிறதுக்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். முழு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசே செத்து போயிட்டார். ஆனா யோசுவா கையில ஒரு பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஆமென். ஆனா கொஞ்ச தூரம் தான் இருக்கு கானானுக்கு போக. ஆனா கொஞ்ச தூரத்துல ஈஸியா போயிட முடியாது. 7 ஜாதிகளை துரத்த வேண்டும், கானானியர்களை துரத்த வேண்டும், பெலிஸ்தியர்களை முறியடிக்க வேண்டும், ஏத்தியரை முறியடிக்க வேண்டும். இவரெல்லாம் பலச்ச ஜாதிகள். இப்படி 7 ஜாதிகள் இருந்தார்கள் கானானுக்கு போவதற்கு முன்பதாய். இந்த 7 ஜாதியை முறியடிச்சாதான் யோசுவா கானானுக்குள்ள அவங்களை கூட்டிட்டு போக முடியும். சும்மா முறியடிக்க முடியாது, அதுக்கு தேவ பலன் வேண்டும். சும்மா முறியடிக்க முடியாது, அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்த வேண்டும். சும்மா முறியடிக்க முடியாது, சும்மா தீங்கு செய்றவன் கையை போட்டுட்டு போயிடுவான். கர்த்தருடைய கிருபை வேண்டும், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் வேண்டும், கர்த்தருடைய சத்தம் வேண்டும், கர்த்தருடைய பலன் வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். யோசுவாக்கு இருக்கிற பெரிய பொறுப்பை எப்படி நிறைவேற்றுவேன் என்று தெரியாமல் இருக்கிறபடி சொன்னார் ஆண்டவர், யோசுவாவே, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை நீ இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுதுதான், ஆமென், வேதத்துல முன்னுக்கு பின்னுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிபந்தனையோடு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்குத்தத்தங்களா இருந்தாலும் நிபந்தனை உண்டு. உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் நடந்து அவர் வழிகளிலே நடப்பாயா இருந்தால் தான் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே, உன் வீட்டை விட்டு புறப்படு, அப்பொழுது நான் ஆசீர்வதிப்பேன். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வார். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இந்த ஆசராகிய மோசே செத்து போயிருக்கலாம், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா இருந்தால் யோசுவா இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை விட்டு வாய் பிரியாதிருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவனாய் இருந்தால்தான் ஆமென் கானானுக்குள்ளே செல்ல முடியும். அப்பொழுதுதான் கானானுக்குள்ளே பிரவேசித்து ஜெயத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு, முன்னுக்கு இருக்கிற எதிரியை முறியடிப்பதற்கு நான் சாகும் வரைக்கும் எனக்கு முன்பதாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவனாய் நான் மாற வேண்டும். இந்த மத்தியான வேளையிலே வார்த்தையிலே நிறைந்தவனாய் நான் மாற வேண்டும். வாக்குத்தத்தங்களிலே ஆமென் வசனங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென் யோசேப்பு வாக்குத்தத்தத்தை பிடித்திருந்தான், தரிசனத்தை பிடித்திருந்தான். கர்த்தர் சொன்னார் ஒரு நாள் நடக்கும் என்பதை யோசேப்பு விசுவாசித்திருந்தான். விற்கப்பட்டான், ஆமென் சிறைச்சாலையில் போடப்பட்டான், பொய் குற்றச்சாட்டு பண்ணப்பட்டான், வெளியே வந்தான். தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது. என்ற குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அந்த 7 ஜாதிகளை துரத்துவதற்கு யோசுவாவுக்கு ஒரு பலன் வேண்டும். அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் அவனை பலப்படுத்த வேண்டுமா இருந்தால் யோசுவா இரவும் பகலும் தியானிக்கிறவனாய் மாற வேண்டும். ஏண்டா கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் முன்னுக்கு இருக்கு. ஆனா ஈஸியா சுதந்திரிக்க முடியாது. அந்த தேசத்துக்குள்ள ஈஸியா போய் ஜெயத்தை பெற முடியாது. அதுக்கு முன்னுக்கு சில தடைகள் இருக்கு. அதுக்கு முன்னுக்கு துரத்த வேண்டிய சில ஆவிகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் நாமும் பாலும் தேனும் ஓடுகிற பரலோகம் என்கிற ஒரு கானானுக்கு நேராய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஈஸியா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மாலே போக முடியாது. நமக்கு முன்னுக்கு இருக்கிற சத்துருடைய கோட்டைகளை முறியடித்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொண்டு என்ற நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்தகார வல்லமைகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஈஸியா கானானுக்குள்ள போக முடியாது. 7 ஜாதிகளை முறியடிக்க வேண்டியது போல நாம் ஈஸியா தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பதாய் நம்மோடு கூட சத்துரு பல வழிகளிலே போராடி கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையை முறியடிக்க, ஆமென், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தோற்று போக பண்ண, இன்னும் உங்க வாழ்க்கையில வியாதிக்கு மேல வியாதி கொடுக்க, பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை கொடுத்து தேவனுடைய உறவை விட்டு பின்வாங்க பண்ண சத்துரு பரம கானானுக்குள்ளே நாம் போய்விடாதபடி சில ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். இந்த மத்தியான வேளையிலே யார் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, சத்துருடைய ஆண்டவரே கோட்டைகளை தகர்த்து எறிய சர்வாயுத வர்க்கங்களை நான் தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆமென். பிசாசுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்க. சத்தியம் எனும் கச்சையை ஆமென் நாம் கட்டினவர்களாய், நீதி எனும் மார்க்கஸ்வத்தை நாம் உடுத்தினவர்களாய், ரட்சணியம் எனும் தலைசிராவை நாம் போட்டவர்களாய், பொல்லாங்க நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிர்த்து போடத்தக்கதாய், விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நாம் நிற்பதற்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்களை விட்டு பிரியாதிருப்பதாக. பிசாசு பயந்தது ஒரு பக்கம் இயேசுவில் இருக்க வல்லமைக்கு, இரண்டாவது வேதம் சொல்கிறது அவர் கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நின்றார். தீங்கு செய்கிறவன் கை போடாம இருக்கணுமா? சத்துரு எல்லைகளுக்குள்ள வராம இருக்கணுமா? ஆமென். சத்துரு உங்களை மேற்கொள்ளாம இருக்கணுமா? இந்த புது வருஷத்துல எந்த மனித கைகளோ சத்துருவின் கைகளோ ஆமென் உங்களுக்கு எதிராய் கிரிகை செய்கிற ஆமென் எந்த சூழ்நிலைகளோ வியாதிகளோ கை போடாம இருக்கணுமா? ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானித்து தேவனுடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்து வார்த்தையிலே காத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருந்த பொழுதுதான் சத்துருக்கள் புறப்பட்டு பயந்து ஓடினது. அவருக்கு முன்பதாய் முறிந்து ஓடினது. எதிர்க்க பார்த்தவர்கள், ஆமென், அவரை கொலை பண்ண பார்த்தவர்கள் அவரோடு கூட பேச முடியவில்லை. பிசாசுகள் நடுங்கினது. கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் இருந்தார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை விட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு போன பொழுது, ஆமென், தங்களுடைய கோயில்களை கொண்டு வைத்த பொழுது
பொழுது தாகோன் கோயிலுக்கு முன்பதாய் பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்களோடு கூட, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தருடைய மகிமையான பெட்டி இருக்க மட்டும்தான் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலோடு கூட இருந்தது. இஸ்ரவேலர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது, ஜெயம் இருந்தது, வெற்றி இருந்தது. தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போட முடியவில்லை. ஆனால் பெலிஸ்தியர்கள் பார்த்தார்கள், இவருடைய வெற்றியின் ரகசியம் என்ன, இவர்களை எப்படி முறியடிக்கலாம் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெட்டியை தங்களுடைய எல்லைகளுக்கு எடுத்துக்கொண்டு போய் தங்கள் கோயிலை வைத்து தாங்களும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழலாம் என்று பார்த்தார்கள். தாங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம் என்று பார்த்தார்கள். தங்களுடைய கோயிலில் வைத்த பொழுது தாகோன் என்கிற ஒரு பெரிய சிலை இந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாய் நின்றது. அவர்கள் வணங்கின சிலை அவருடைய ஒரு பெரிய தெய்வமாய் நின்றது. காலையிலே போய் பார்க்கிறார்கள், கர்த்தருடைய பெட்டி இருந்த இடத்திலே தாகோன் சிலை விழுந்து கிடந்தது. ஹல்லேலூயா! ஏதோ தற்செயலாய் விழுந்து விட்டது என்று சொல்லி தங்களுடைய தெய்வத்தின் சிலையை எடுத்து மேலே நிமித்தி விட்டு மறுநாள் காலையிலே போய் பார்த்தார்கள், தாகோன் சிலை கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாய் முறிந்து விழுந்து தலை துண்டிக்கப்பட்டு கை கால் துண்டிக்கப்பட்டு கால்கள் உடைக்கப்பட்டு முண்டமாய் கிடந்தது. பார்த்தார்கள், இது சாதாரண பெட்டி அல்ல, இந்த பெட்டிக்குள்ளே ஏதோ ஒரு மகிமை இருக்கிறது. என்ற பெட்டிக்குள்ளே ஒரு மன்னா இருந்தது, அது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இருக்குமா இருந்தால் தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உங்கள் பிதாக்கள் வானத்தில் இறங்கின மன்னாவை புசித்தார்கள், புசித்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. இயேசு சொன்னார், நானே வானத்தில் இருந்து இறங்கின அப்பம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையிலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமா இருந்தால், தேவனுடைய வசனத்திலே நாம் இன்னைக்கு தரித்து நிற்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்போமா இருந்தால், கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே இருந்த மன்னா, கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே இருந்த கற்பலகைகள், கர்த்தருடைய பெட்டிக்குள்ளே இருந்த ஆரோடைய துளித்த கோல், ஆமென், இந்த பெட்டி பொன்னினால் மூடப்பட்டு தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததாய் நின்ற பொழுது எந்த பெரியதாகோனாய் இருந்தாலும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாய் தலை துண்டிக்கப்பட்டு கால் துண்டிக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்டு முண்டமாய் கிடந்தது. என்றாது மகிமை நிறைந்த பெட்டி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயில் புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். இது சாதாரண வார்த்தை அல்ல, ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. பெட்டியில தேவனுடைய மகிமை இருந்ததுக்கு காரணம், அவன் வானத்தில் இறங்கின மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மன்னா பொற்பாத்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெட்டி தாகோன் சிலைக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டது. தாகோன் சிலை மடிந்து விழுந்தது. பார்த்தார்கள், இது சாதாரண பெட்டி அல்ல, இஸ்ரவேலுக்கே அனுப்பி விடுவோம், இஸ்ரவேலுக்கே இந்த பெட்டியை மறுபடி திருப்பி அனுப்புவோம் என்று பெட்டியை எடுத்து தேசங்களுக்கு அனுப்பினார்கள். வேதம் சொல்கிறது, பெட்டி எங்கெங்கெல்லாம் பெலிஸ்தியருடைய ஸ்தலங்களுக்கு போனதோ இந்த பெட்டி நிமித்தம் பெலிஸ்தியர்கள் சகலரையும் கர்த்தர் மூல வியாதியினாலே வாதித்தார். உடம்பு முழுக்க பொக்களங்கள் நிறைந்து குஷ்டரோகங்கள் நிறைந்து எல்லாரும் கலங்கி போய் நின்றார்கள். சீக்கிரமாய் ஒரு வண்டியை எடுத்து இந்த பெட்டியை வைத்து இஸ்ரவேலிலே அனுப்பினார்கள். வேதம் சொல்கிறது, இந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கும் மட்டும், ஆமென், இந்த பெட்டியில் இருக்கிற மகிமையில எந்த தேசமும் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண முடியவில்லை. யுத்தத்துக்கு போகிற அந்த பெட்டி முன்னுக்கு நிற்கும். என்ற பெட்டியிலே தேவனுடைய வார்த்தை உண்டு, தேவனுடைய பிரசன்னம் உண்டு, தேவனுடைய அசைவாடுதல் உண்டு. இந்த அசைவாடுதலுக்கு முன்பதாய், இந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாய் எந்த சத்துருவும் நிற்க முடியாது. என்ற கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையின் ஜீவனும் உள்ளதாய் புறப்படும். எத்தனை பேர் சொன்னீங்க, நான் சத்தியத்தில் நிறைந்திருக்கிற பொழுது, நானே அந்த உடன்படிக்கை பெட்டி, என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், நானே ஆரோனுடைய துளித்த கோல், ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலும் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. என்னுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்கிறவனாய் இருந்தால், தேவனுடைய வார்த்தையிலே நான் நிறைந்து நிற்கிறவனாய் இருந்தால், எனக்கு முன்பதாய் இருக்கிற எந்த பெரிய சத்துருடைய கிரியைகளாய் இருந்தாலும், எனக்கு முன்பதாய் இருக்கிற எந்த பெரிய சாபத்துடைய கிரியைகளாய் இருந்தாலும், எனக்கு முன்பதாய் தீங்கு செய்ய நினைக்கிற எந்த பெலிஸ்தியர்களோ அமெலேக்கியரோ ஏத்தியரோ எபிசியரோ கானானியரோ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. என்ற நான் கர்த்தருடைய பெட்டி, எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை உண்டு, எனக்குள்ளே தேவனுடைய வசனங்கள் உண்டு. இந்த வார்த்தைக்கு முன்னுக்கு எந்த சத்துரு நிற்க முடியாது. பிசாசை பார்த்து வார்த்தையினாலே முறியடித்தார். ஆமென். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல பிசாசே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று பிசாசு எந்த வார்த்தையை சொல்லி அவரிடத்தில் வந்தானோ அவரும் வார்த்தையை சொல்லி முறியடித்தார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொள்வாயாக என்று வார்த்தை தான் முறியடித்தது எதிரியை.
ஹalleluya ஹalleluya. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று வார்த்தை முறியடித்தது. எத்தனை பேர் சொல்றீங்க, வார்த்தையிலே நான் நிறைந்திருந்தால் தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போட முடியாது. ஆமென். இந்த வார்த்தையிலே நான் நிறைந்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். சத்துரு உங்க வாழ்க்கையை தொட முடியாதபடி ரகசியத்தை நான் சொல்றேன், வார்த்தையிலே நிறைந்திருங்க. என் வாழ்க்கையில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், சத்துரு என்னை இன்றைக்கும் தொட முடியாதபடி நான் தைரியமாய் நிற்கிறேனா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை வாயில மாத்திரமல்ல, என் ஆவி ஆத்துமா சரீரங்கள் இரத்தங்கள் நாளங்கள் நரம்பு முழுவதும் தேவனுடைய வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. இந்த சத்தியத்துக்கு முன்னுக்கு சத்துரு நிக்க முடியாது. வார்த்தையிலே நிறைந்து நாம் இருக்கிற பொழுது சத்துருவை நாம் முறியடிக்கிறவர்களாய் மாற வேண்டும். என்ற வார்த்தை தான் சூழ்நிலைகளை மாற்றி போடும். வார்த்தை தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யும். எலிசா தீர்க்கதரிசி, ஆமென், எலிசா தீர்க்கதரிசியை தேடினாங்க. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை அவரிடத்தில் உண்டு. ஆமென். தண்ணி இல்லாத பொழுது தீர்க்கதரிசியை தேடினார்களே, கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். என்ன கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் மோவாபியர் நம்ம மேல கை போட முடியாது. என்ன சகோதரி சொன்னது போல காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்கிற ஒரு தேவ வார்த்தை வேண்டும். அப்பொழுதுதான் ஏதோம் வழியாய் தண்ணீர் புறப்பட்டு வந்து அவங்க இருந்த பள்ளத்தாக்குகளை நிரப்பினது. சில பள்ளத்தாக்குகளை தேவன் நிரம்ப பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்கு தண்ணீர்ல நிரம்பினதுதான் நமக்கு தெரியும். அந்த தண்ணீர் அந்த பள்ளத்தாக்கு நிரம்பாட்டி அன்றைக்கு அத்தனை இஸ்ரவேலர்களும் அத்தனை யூதேய ஜனங்களும் அத்தனை ஏதோமியரும் அத்தனை யோசபாத்தும் மற்ற ராஜாக்களும் மரித்து போய் செத்து போய் ராணுவங்களும் அழிந்து போயிருப்பார்கள். என்ற மோவாபியர்களை முறியடிக்க போன பொழுது தண்ணீர் இல்லாமல் கிடந்தார்கள். அப்பொழுது எல்லாரும் ஏங்கினது எங்க தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்காய். யாராவது தேவ வார்த்தை சொல்லுகிறவன் இருக்கிறானா? யாராவது வசனத்திலே நிறைந்தவன் இருக்கிறானா? இல்லாட்டி தீங்கு செய்யும்படி மோவாபியர் கையை போட்டுருவான், இல்லாட்டி தீங்கு செய்யும்படி மோவாபியர் மேற்கொள்ளுவான். யாராவது தேவனுடைய வார்த்தையில நிறைந்திருக்கிற மனுஷர்கள் வேண்டும் இந்த மோவாபியரை முறியடிக்க என்று பார்த்து கொண்டிருக்கிற பொழுது சொன்னாயா இருக்கிறான். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த, ஆமென், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான். அவனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டு. கர்த்தருடைய வார்த்தையோடு போனான். சொன்னான், சுரமண்டல காலனை உன் சுரமண்டலத்தை ஊது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், பள்ளத்தாக்குகளை வெட்டுங்கள். தண்ணீர் ஏதோ வழியாய் புறப்பட்டு, ஆமென், முழு பள்ளத்தாக்கையும் நனைத்து போட்டது. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய ஆவியுடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்குமா இருந்தால் மோவாபியர் கை மூட முடியாதபடி தேவனுடைய வார்த்தை கிரியை செய்தது போல சத்துரு கை போட முடியாதபடி தேவன் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்யும். எனக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என் சரீரத்துக்குள்ளே சுகத்தை உண்டு பண்ணுகிறது. அவர் தழும்புகளினாலே சுகமாகிற என்ற வார்த்தை என் சரீரத்தை குணமாக்குகிறது. ஆமென். தீங்கு செய்யும்படி கை போடுவதில்லை என்கிற வார்த்தை என் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பாதுகாக்கிறது. எனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நான் அறிக்கை இடுகிறேன் என்றால் நம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புகிற வார்த்தை அல்ல. அவருடைய வார்த்தை பூமியை நனைத்து மழை சும்மாய் திரும்பாமல் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல என் ஆண்டுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். அது முளைகளை கிளம்ப பண்ணும். ஆமென். அது வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஓட பண்ணும். ஆமென். அது காய்ந்து போன சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கும். எத்தனை பேர் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, அது என் நரம்புகளுக்குள்ள, ஆமென், அவன் ரத்தங்களுக்குள்ள, என் நாளங்களுக்குள்ள, என் சரீரத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. எலிசாவை தேடினார்கள். மனுஷனை சாப்பிடுகிற நேரம் வந்த பொழுது எலிசாவை தேடினார்கள். தேவனுடைய வார்த்தை உள்ள மனிதன் வேண்டும். சீரியர்கள் வந்து ஆமென் இஸ்ரவேலை சமாரியாவை முற்றிலுமாய் முற்றுகை போட்ட பொழுது ஆமென் சாப்பாட்டுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தது. மனுஷனை சாப்பிட பார்த்தார்கள். முழு உலகமுமே முழு இஸ்ரவேல் பட்டணமுமே கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஏங்கி நின்றது. கர்த்தருடைய வார்த்தைக்காய் தடுமாறினார்கள். கர்த்தருடைய வார்த்தையிலே நடுங்கி போய் நின்றார்கள். கர்த்தருடைய வார்த்தை வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிற பொழுது எந்த சத்துருவும் தொட முடியாது. ஆமென். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? தேவனுடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க, தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருக்க.
அவன் முழு இஸ்ரவேலர்களும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்கினார்கள். எலிசாவை காணல. எலிசாவை காணாம புறப்பட்டு போனாங்க. புறப்பட்டு எலிசாவை தேடி போன பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் அங்கே நிற்கிறான் அறிவித்தார்கள். அவன் சொன்னான், நாளை இந்நேரத்திலே ஒரு மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையின்படியே அடுத்த நாள் விற்கப்பட்டது. தீங்கு செய்யும்படிக்கு ஆமென் எந்த சமாரியாவிலே எந்த சீரியர்களோ எந்த பெனதாத்தோ கை போட முடியவில்லை. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தீங்கு செய்யும்படிக்கு சொல்லுங்க, சத்ரு கை போட முடியாது. தீங்கு செய்யும்படிக்கு எதிரி கை போட முடியாது. தீங்கு செய்யும்படிக்கு பிசாசு கை போட முடியாது. தீங்கு செய்யும்படிக்கு சத்ரு கை போட முடியாது. கர்த்தர் நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.